ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி பழிக்கு பழி கொலை நடந்த கேஸை பற்றி நிறைய நம்ம பார்த்துருப்போம். இதுவும் அந்த மாதிரி தான். ஆனால் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு குடும்ப தகராறில் தன்னோட பெரியப்பாவை இழந்த ஒரு சின்ன பையன், அப்போது அவன் புறக்காட்டியும் கூட பின்னால் பிறந்து வளர்ந்து அந்த பகையை பழி தீர்த்திருக்கான். என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் காசியாபாத் முராத் நகருக்கு பக்கத்தில் கச்சி சராய் காலனியில் வாழ்ந்துட்டு வர 49 வயது இம்ரானுக்கு மனைவி மற்றும் 3 பசங்க இருக்காங்க. இம்ரான் அந்த பகுதியில் இருக்கிற டீ கடைங்களுக்கு பால் சப்ளை பண்ணுற வேலையை பார்த்துட்டு வரும்போது கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்ச சிலரோட முராத் நகர் பகுதியில் பேசிட்டு இருக்கும்போது 4 பேரோட வந்த 17 வயசு ஒரு பையன் அவன் கையில் இருந்த கன்னை எடுத்து இம்ரானை பார்த்து 3 ரவுண்டு புல்லட் ஃபயர் பண்ணதும் சம்பவ இடத்திலேயே இம்ரான் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ் வரதுக்குள்ள அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த சில மணி நேரத்தில் கன் எடுத்து ஃபயர் பண்ண அந்த பையன் மட்டும் முராத் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆயிருக்கான். அவங்ககிட்ட கொலைக்கான காரணத்தை கேட்கும்போது தான் அவனோட சொந்தக்காரங்க பிஞ்சிலிருந்தே அவனோட மனசுக்குள்ள எவ்வளோ கொடூரமான எண்ணங்களை திணிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. அது 2007 டிசம்பர் மாசத்துல 2 குடும்பங்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டையில அந்த சின்ன பையனோட பெரியப்பாவனை அத்லக்ன்றவரை இம்ரான் கொலை செஞ்சிருக்காரு. அப்போதைக்கு அந்த கேஸ்ல கொலை செஞ்சதை இவர் தான் நிரூபிக்கப்பட்டு அதுக்காக அவருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இப்படியா ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருந்த இம்ரான் தண்டனையை குறைக்க சொல்லி கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காரு. அதனால 2017 ஜாமீன்ல வெளியே வந்து எப்பவும் போல அவரோட பால் வியாபாரத்தை கண்டினியூ பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறப்போ அந்த பையன் பிறக்கவே இல்லை. இது நடந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த அந்த சின்ன பையன்கிட்ட பிஞ்சில இருந்தே அவனோட மனசுக்குள்ள பழி வாங்கணும்னு அப்பப்போ அதை ஞாபகப்படுத்தி அவனை வளர்த்து வந்திருக்காங்க அவனோட சொந்தக்காரங்க. இதனால இதுலயே ஊறி போயிருந்த அந்த சின்ன பையன் பழி தீர்த்தே ஆகணும்னு இம்ரானை கொலை செய்யறதுக்காக 3 வருஷமா சரியான சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்து அவரோட நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு வந்திருக்கான். இதன் முடிவா டிசம்பர் மாசத்துல தன்னோட பெரியப்பாவை இழந்ததால அதே டிசம்பர் மாசத்துல இம்ரானை கொலை செய்யணும்னு கடந்த வாரம் டிசம்பர் 20 அன்னைக்கு சொந்தக்காரங்க 4 பேரோட வந்து தன் கையில இருந்த கன்னை எடுத்து சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இப்போதைக்கு அந்த பையன் கொடுத்த கன்ஃபெஷன்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவனை ஜுவெனல் ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. தப்பிச்சு போன மீதி 4 பேரையும் போலீஸ் தேடிட்டு வராங்க.